வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஐஸ் போதைப் பொருளை தயாரித்ததாக சந்தேகிக்கப்படும் இன்னொரு வீடு அம்பாந்தோட்டை மயூரபுர பகுதியில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குடநிலங்கவின் நெருங்கிய கூட்டாளியான எம்லிபிட்டிய சுரங்க என்ற நபரை களுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் கைது செய்த பின்னரே இந்த வீடு தொடர்பில் தெரியவந்துள்ளது. வெள்ளவாய கிரியகொல்லவைச் சேர்ந்த 20 வயதான சம்பத் பண்டார என்ற நபர் தொடர்பில் சுரங்க வழங்கிய தகவலுக்கு அமைய பாணாந்துறை அருக்கொடவில் வைத்து ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மயூரபுர வீடு தொடர்பில் தகவல்களை வழங்கியுள்ளார். குறித்த வீட்டில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்ட போது தாம் அங்கு தங்கியிருந்ததாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். இந்த வீட்டில் 3 ஈரானியர்கள் ஐஸ் போதைப் பொருளை தயாரித்ததாகவும் பின்னர் ஹெஹல்வத்தர பத்மே உள்ளிட்ட தரப்பினருக்கு சுமார் 14 கிலோ ஐஸ் போதைப் பொருளை விற்றதாகவும் சந்தேக நபர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 3 ஈரானியர்கள் இப்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் சந்தேக நபர் கூறியிருக்கின்றார். வீட்டை சோதனையிட்ட போது ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 52 லிட்டர் ரசாயனங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு அறை ஆய்வகமாக அமைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து போதைப் பொருளை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தயாரிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருளை கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஒரு மோட்டார் வாகனமும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களை கொண்டு மஹிந்த ராஜபக்சவை கொல்லக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது. எனவே இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மறைந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவால் கொண்டுவரப்பட்ட 1978ஆம் ஆண்டு அரசமைப்பு அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் அரசமைப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும். அதற்கமைய அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருவர் பதவிக்காலத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை. மாறாக அவர் உயிர் வாழும் வரை பதவி வகித்தல் மற்றும் அதன் பின்னரான நிலைமை ஆகிய 2 மாத்திரமே காணப்படுகின்றது. எமது நாட்டின் அரசமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவி காலத்துக்கு பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளார்கள். உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்த அரசு தலைவர் என்ற ரீதியில் உலகின் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது. ஒரு சில குழுக்களால் கைகளில் உள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆவார். எனவே இலங்கை அரசால் மஹிந்த ராஜபக்ச பாதுகாக்கப்பட வேண்டும். சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் சகல ஆளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் அகால மரணமடைந்தவர்களாக அல்லது கொலை முயற்சியில் இருந்து தப்பியவர்களாகவே உள்ளார்கள். இந்த செயல்கள் மூலம் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் உருவாக்குவது இலங்கைக்கு நன்மை அளிக்காது. ஜனநாயக நாடுகள் இன்றும் முன்னோக்கியே பயணித்திருக்கின்றன. நேபாளம் போன்ற நாடுகள் இந்த வரலாறுகளை கற்றால் தற்போதைய நிலைமைக்கு உகந்ததாக இருக்கும். இலங்கையில் அரசியல் கலவரம் வெடித்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்தார். அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் அவர் பயந்து ஓடவில்லை. மாறாக ஏனையோரது வீடுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார். ஆனால் நேபாள பிரதமர் அந்த சந்தர்ப்பத்தில் தப்பி சென்றதாலேயே ஏனையோர் பாதிக்கப்பட்டனர் என்பதே எனது நிலைப்பாடாகும். தேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இவையொருபுறம் இருக்க, கொழும்பில் மீண்டும் குடியேற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீவிரமாக முயற்சித்து வருகின்றார். எனினும் அவருக்கு பொருத்தமான வீடுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் முக்கிய பகுதிகளில் உள்ள 4 வீடுகள் தெரிவு செய்யப்பட்ட போதும் மஹிந்தவுக்கு பிடித்தமானதாக அவை இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மஹிந்தவின் கோரிக்கைக்கு ஏற்ற வகையில் வீடொன்றை கண்டுபிடிக்கும் முயற்சியில் சிறப்பு குழு ஒன்று களமிறங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் மஹிந்த அரசியல் செயற்பாட்டில் உள்ளமையினால் பல ராஜதந்திரிகள் மற்றும் தூதுவர்களை அவர் சந்திக்க வேண்டியுள்ளதால் அதற்கு பொருத்தமான வீடொன்று தேடி வருவதாக
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். போதுமான மற்றும் பொருத்தமான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதே எதிர்பார்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்ற பொருத்தமான வீடு விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என்று சாகர காரியவசம் மேலும் கூறியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தங்காலையில் உள்ள கால்டன் வீட்டிற்கு சென்றுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணை வேண்டுமென்று தமிழ் கட்சிகள் இங்கிருந்து அல்ல ஜெனீவா சென்று கூக்குரல் இட்டாலும் அதற்கு எமது அரசு அடிபணியாது என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி வழங்க தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். உள்ளக விசாரணையை தான் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரும் வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கையின் இறையாண்மையை மீறி சர்வதேச சமூகம் செயற்பட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த அரசுகள் போல் நாமும் நீதி வழங்கும் நடவடிக்கைகளில் பின்னிற்க மாட்டோம். மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கிய தீர்வோம் என்றும் நீதி அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நீதி அமைச்சர் ஹர்ஷன ராஜகருண, பிரதி அமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெறுகின்றது. இதில் பங்கேற்கவே இந்த குழு அங்கு செல்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தலைமையிலான குழு கடந்த திங்கட்கிழமை ஜெனீவா சென்று இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியிருக்கின்றது. இந்த நிலையிலேயே நீதி அமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனீவா செல்ல இருக்கின்றது. இந்த குழு ஜெனீவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உள்ளக பொறிமுறை விசாரணைகளை வலுப்படுத்தும் செயல்முறைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடும் என்றும் கூறப்படுகின்றது. இவையொருபுறம் இருக்க வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்னும் தொனிப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் உள்ளூராட்சி வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களும் தங்களது வேலைகளை மக்கள் மயப்படுத்தி வருவதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போராதீவு பற்று பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசு சேவைகளை மக்களின் காலடிக்கு கொண்டு செல்லும் நடமாடும் சேவை திங்கட்கிழமை திருப்பழுகாமத்தில் நடைபெற்றது. போராதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தலைமையில் நடைபெற்ற இந்த நடமாடும் சேவையின் போது திருப்பழுகாமம் வட்டார பொதுமக்கள் கட்டட விண்ணப்பம், திண்ம கழிவகற்றுதல், தெருவிளக்கு பொருத்துதல், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அவ்விடத்திலேயே சேவைகளை பெற்றுக்கொண்டார். எனினும் தமது கிராமத்தில் காணப்படும் பல குறை நிறைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்து கொண்டிருந்த அதிகாரிகள் மத்தியில் அந்த வட்டார மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நடமாடும் சேவையில் போராதீவு பெற்று பிரதேச சபையின் செயலாளர் பகிரதன் மற்றும் உபதவிசாளர் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.